ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஆண்டளக்கும் ஐயன் திருக்கோவிலை பற்றி பேச போறோம். ஆலய தரிசனம், ஆலய தரிசனம். தஞ்சாவூர் மாவட்டம் ஆதனூர்ல இருக்கக்கூடிய ஒரு தலம் தான் இந்த ஆண்டளக்கும் ஐயன் திருக்கோவில். இங்க மூலவர் ஆண்டளக்கும் ஐயன், உற்சவர் ஸ்ரீரங்கநாதர், அம்பாள் பார்கவி தாயார், தல விருட்சம் புன்னை மரம், பாடலி மரமும் இருக்கு. தீர்த்தம் சூரிய சந்திர தீர்த்தம். ஆகம விதின்னு பார்த்தாக்கா பாஞ்சராத்திர விதியை இவங்க பின்பற்றுறாங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஆதனூரில் இருக்கும் ஆண்டளக்கும் ஐயன் திருக்கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின இடம். இந்த தலமானது 108 திவ்ய தேசங்களில் 11வது திவ்ய தேசம். சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில். இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த தலத்து இறைவன் பள்ளிகொண்ட கோலத்தில் அருள் பாலிக்கிறார். மூலவர் சன்னதிக்கு மேலே இருக்கக்கூடிய விமானம் பிரணவ விமானம்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் 3 நிலைகளை கொண்டது. காவிரி, கொள்ளிடம் இந்த 2 ஆறுகளுக்கும் மத்தியில் இந்த கோவில் இருக்குது. மகாவிஷ்ணுவை வேண்டி காமதேனு, அதாவது ஆனா பசுன்னு சொல்லுவாங்க, காமதேனு தவம் செய்த ஊர் அப்படிங்கிறதுனால ஆதனூர் அப்படிங்கிற பெயர் வந்ததாம். கருவறை விமானத்தில் 7 பூதங்கணங்களின் மத்தியில் வடக்கு பார்த்தபடி மகாவிஷ்ணுவினுடைய சிலை ஒன்று இருக்குது. இந்த சிலை பல்லாண்டுகளாக வளர்ந்து வருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இந்த தலத்தில் வேண்டிக்கிட்டா கல்வியில் சிறக்கலாம், ஐஸ்வர்யம் பெருகும் குடும்பத்தில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தஞ்சாவூர் ஆதனூரில் இருக்குது இந்த ஆண்டளக்கும் ஐயன் திருக்கோவில். திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலை திருப்பணி பண்ணினப்போ அவர் வச்சிருந்த படம் எல்லாம் செலவாயிடுச்சான். பணியாளர்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை. அதனால் தனக்கு பண உதவி செய்ய சொல்லி பெருமாளை வேண்டனர். அவருக்கு அசரீரியாக ஒலித்த பெருமாள் கொள்ளிடம் ஆற்றின் கரையில் ஒரு இடத்தை சுட்டி காட்டி அங்கே வந்தால் பணம் தருகிறேன்னு சொல்கிறார். திருமங்கை ஆழ்வாரும் அங்கே போகிறார். அப்போ வணிகர் ஒருத்தர் தலைப்பாகையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில் மரக்கால், ஏடு, எழுத்தாணியோடு அங்கே வரார். அவர் திருமங்கை ஆழ்வார்கிட்ட உங்களுக்கு உதவி செய்ய ரங்கநாதன் என்ன அனுப்பி வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறார். என்ன வேணுமோ கேளுங்கன்னு சொல்கிறார். உடனே திருமங்கை ஆழ்வார் அவர்கிட்ட பணம் கேட்குறார். தன்னிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிய வணிகர் தான் வச்சிருந்த மரக்காலை காட்டி இந்த மரக்கால் கேட்டதை கொடுக்கக்கூடியது, ரங்கநாதனை வேண்டி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டிங்கன்னா இந்த மரக்கால் கொடுக்குங்கிறார். திருமங்கை ஆழ்வார் பணியாளர்களுக்கு கூலி கொடுக்கணும் அப்படிங்கிறார். அப்போ வணிகர் மரக்காலில் தான் பணியாளர்களுக்கு மணலை அளந்து தர்றதாகவும், உண்மையாக உழைத்தவர்களுக்கு மட்டும் அந்த மணல் பொன்னாகவும், ஏமாற்றியவர்களுக்கு அது மணலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். திருமங்கை ஆழ்வாரும் சரின்னு ஒத்துக்கிறார். நிறைய பேருக்கு மணலாக தான் இருந்தது. உடனே கோபம் கொண்ட பணியாளர்கள் வந்திருக்கிறவன் தந்திரக்காரன் அப்படின்னு நினச்சி அவனை அடிக்கிறதுக்காக பாயறாங்க. வணிகர் அவர்களிடமிருந்து தப்பிச்சு ஓடிடுறார். திருமங்கை ஆழ்வார் அவரை பின்தொடர்ந்து ஓடுறார். ரொம்ப தூரம் ஓடி வந்த வணிகர் இந்த தளத்தில் நிற்கிறார். அவர்கிட்ட திருமங்கை ஆழ்வார் நீங்கள் யார், எதுக்காக எனக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தீங்க, அப்படி உதவி செய்கிறேன்னு சொல்லி ஏன் ஏமாத்துறீங்கன்னு கேட்குறார். உடனே மகாவிஷ்ணு வணிகனாக அருளியது தானேன்னு உணர்த்தி அவருக்கு காட்சி கொடுத்து ஏட்டில் எழுத்தாணியால் எழுதி அவருக்கு உபதேசமும் பண்ணுறார். கருவறையில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட, நாபிக் கமலத்தில் பிரம்மாவோட பள்ளிகொண்ட கோலத்தில் காட்சி கொடுக்குறார். இவர் மரக்கால தலைக்கு வச்சு இடது கையில் எழுத்தாணி ஏடோட காட்சி கொடுக்கிறார். காமதேனு சுவாமியினுடைய பாதத்திற்கு அருகில் அவரை வணங்கியபடி காட்சி கொடுக்கிறார். பக்கத்தில் பிருகு மகரிஷி, திருமங்கை ஆழ்வாரும் இருக்கிறாங்க. பரமபதத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு முன்புறம் 2 தூண்கள் இருக்கும். ஜீவன்கள் மேலே செல்லும் பொழுது இந்த தூண்களை தழுவிக்கொண்டால் பாவங்களிலிருந்து விடுபட்டு மோட்சம் கிடைக்கும். அதுபோல இந்த தலத்தில் கருவறைக்கு முன்னாடி அர்த்த மண்டபத்தில் சுவாமியின் பாதம் தலைக்கு நேர 2 தூண்கள் இருக்காம். இரட்டைப்படை எண்ணிக்கையில் வலம் இந்த தூண்களை பிடித்து கொண்டு சுவாமியின் திருமுகம் மற்றும் திருப்பாதத்தை தரிசனம் பண்ணினா மோட்சம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. திருமணமாகாதவங்க தூண்களை தழுவி வணங்கினால் அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. 108 திவ்ய தேசங்கள்ல இந்த தூண்கள் அப்படிங்கிறது இந்த ஆதனூர்ல இருக்கும் ஆண்டளந்த ஐயன் கோவில்லையும் ஸ்ரீரங்கத்திலையும் மாத்திரம்தான் இருக்குன்னு சொல்றாங்க. பிருகு மகரிஷி பார்க்கடல்ல மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணினப்போ மகாலட்சுமி அவருக்கு ஒரு மாலையா பரிசா கொடுக்குறா. அந்த மாலையை பிருகு இந்திரன் கிட்ட கொடுக்குறார். இந்திரனோ மாலையை தன்னுடைய யானை மேலே வைக்க அது காலில் போட்டு மிதிச்சுடுது. இதை பார்த்த பிருகு முனிவருக்கு கோபம் வந்துடுது. இந்திரனை பூலோகத்தில் சாதாரண மனிதனாக பிறக்கப்படி சபிச்சுடுறார். தான் செய்த தவறை மன்னிக்கும்படி மகாவிஷ்ணு கிட்ட வேண்டார் இந்திரன்.
அப்போ மகாலட்சுமி தான் பூலோகத்தில் பிருகு மகரிஷியினுடைய மகளாக பிறந்து பெருமாளை திருமணம் செய்யும் போது உனக்கு சாபம் நீங்க பெறுங்கிறா. அதன்படி மகாலட்சுமி பிருகுவினுடைய மகளாக பிறக்கிறா. பெருமாள் இந்த தலத்தில் அவளை திருமணம் பண்ணிக்கிறார். இங்கு வந்த இந்திரன் பெருமாளையும் மகாலட்சுமியும் வணங்குறார். மகாவிஷ்ணு அவருக்கு பள்ளிகொண்ட கோலத்தில் காட்சி கொடுத்து சாப விமோசனமும் கொடுக்குறாராம். ஒரு விசேஷமான தலம், கல்வியில் சிறக்கிறதுக்கும் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கும் வழிபட வேண்டிய திருத்தலம்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் ஆதனூர்ல இருக்கும் ஆண்டளக்கும் ஐயன் கோவிலை பற்றி பேசிட்டு இருக்கோம். இங்க அம்பாள் பார்கவி அம்பாள், தலவிருஷம் புன்னை அப்படின்னு சொன்னேன், பாடலி மரமும் தான். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான திருத்தலம், 108 திவ்ய தேசங்களில் முக்கியமான திருத்தலம், 11வது திவ்ய தேசம் இந்த கோவில். சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு பேசணும் இல்லையா. இந்த தலத்தில் விசேஷம் என்ன அப்படின்னா, இங்கேயும் ஸ்ரீரங்கத்திலையும் மட்டும்தான், அதாவது பெருமாள் கோவிலில் ஒரு தூண் இருக்குமாம். அந்த தூணை தழுவி நாம் வேண்டிக்கிட்டால் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தூண் இந்த கோவிலையும் ஸ்ரீரங்கத்திலையும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலத்தில் வேண்டிக்கிட்டால் கல்வி கேள்வியில் சிறக்கலாம், அதுபோல் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் செழிக்கும் பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.